வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். களனி பல்கலைக்கழக மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் விரிவான விசாரணை. இலங்கையை ஸ்திரமற்ற நிலைக்கு தள்ளிவிட இந்தியா எந்தவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளாது, பாரதிய ஜனதா கட்சி கருத்து. இந்திய மீனவர்களை விடுதலை செய்யாவிட்டால் 750 ட்ரோலா படகுகளில் இலங்கை வருவோம், இந்திய மீனவர் சங்கம் தெரிவிப்பு. எதிர்கால சந்ததியினர் தொடர்பில் அவதானம் செலுத்தி நாட்டில் பொருளாதார மற்றும் அபிவிருத்தி கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். நிதி அமைச்சின் 2012ஆம் ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கையை பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். நிதியமைச்சின் 2012ஆம் ஆண்டிற்கான வருடாந்த அறிக்கை அமைச்சின் செயலாளர் கலாநிதி பி ஜெயசுந்தரவினால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. වාර්ෂික වාර්තා මීට ඉස්සෙල්ලා දුන්නේ නැහැ. බොහෝ විවෘත වෙලා තියෙනවා. අද මේ අවුරුදු 7 කාලය තුලදී මුදල් අමාත්‍යාංශය வருடாந்த அறிக்கை இதற்கு முன்னர் வெளியிடப்படவில்லை. நாம் மிகவும் வெளிப்படையாக உள்ளோம். கடந்த 7 வருட காலமாக நிதி அமைச்சு நீதியான முறையில் தமது கடமைகள் மற்றும் பொறுப்பை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் மிகவும் வெளிப்படையாக இவ்வாறு வருடாந்தம் அனைத்து விடயங்களையும் உங்கள் முன் வெளியிட்டு வருகிறது. சமூகத்தின் பல தரப்பினரையும் அழைத்து இந்த அறிக்கை வெளியிடப்படுவதை நான் காண்கின்றேன். வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படும் போதும் இவ்வாறான மக்களை நான் கண்டுள்ளேன். இந்த அனைத்தும் ஒன்றிணைந்து அவர்களின் ஆலோசனைகளை பெற்று அனைத்து துறைகளிலும் இணைந்து செயற்படும் மட்டத்திற்கு நாம் வந்துள்ளோம். ස්තරයකටම සම්බන්ධ වෙන්න පුළුවන් මට්ටමට අපි කටයුතු කරගෙන යනවා. இலங்கையை ஸ்திரமற்ற நிலைக்கு தள்ளிவிட இந்தியா எந்தவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளாது என பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். இலங்கை வந்திருந்த 6 பிரதிநிதிகள் அடங்கிய இந்திய பாராளுமன்ற குழுவினருடன் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தில் ஈடுபட்டிருந்த போது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தினை கூறியதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இலங்கையை நட்பு நாடாக எண்ணி இந்திய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் ரவிசங்கர் பிரசாத் இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான இயலுமை இந்தியாவிடம் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான வழிமுறைகளை முன்னெடுப்பதற்கு இந்தியா செயற்படுவதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் 49 பேரையும் ஜூன் 20ஆம் தேதிக்கு முன்னர் விடுதலை செய்யாவிட்டால் 750 ட்ரோலர் படகுகளில் இலங்கையை நோக்கி வரவுள்ளதாக இந்திய மீனவர்கள் அறிவித்துள்ளனர். வெள்ளை கொடிகளை ஏந்தியவாறு தலைமன்னார் நோக்கி தாம் அணிதிரண்டு வரவுள்ளதாக இந்திய இயந்திர படகு மீனவர் சங்கம் தெரிவித்துள்ளது. தமது மீனவர்களை விடுதலை செய்யாவிட்டால் ஜூன் மாதம் 22ஆம் தேதி ட்ரோலர் படகுகள் மூலம் இலங்கை நோக்கி பயணத்தை மேற்கொள்வதற்கு தாம் தீர்மானித்துள்ளதாக அந்த சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் இன்று நடைபெற்ற அவசர கூட்டத்தின் போது இந்திய இயந்திர படகு மீனவர் சங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தி ஹிந்து ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. வெள்ளை கொடிகளை ஏந்தி தங்களின் வாழ்வாதார தொழிலை பாதுகாத்து தருமாறு இலங்கையிடம் கோரிக்கை விடுக்கப் போவதாக இந்திய இயந்திர படகு மீனவர் சங்கத்தின் தலைவர் NJ போஸ் ராமேஸ்வரத்தில் வைத்த ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். இது தவிர கடற்றொழிலில் ஈடுபடுவதற்கான தங்களின் பாரம்பரிய உரிமைகளை அனுபவிப்பதற்கு தமக்கு இடமளிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த சங்கத்தினர் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் நேரங்களை மாற்றி அமைப்பதற்கும் இந்த கூட்டமைப்பின் போது மீனவ சங்கத்தினர் தீர்மானித்துள்ளனர். குருநாகல் கட்டுப்போத்து பகுதியில் விமானப்படைக்கு சொந்தமான பெல் 412 ரக ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இயந்திர கோளாறை அடுத்து ஹெலிகாப்டர் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் ஏர் கமாண்டர் ஆண்ட்ரூ விஜயசூரிய தெரிவித்தார்.
தெம்பரவிவ பகுதியில் உள்ள காணி ஒன்றில் இன்று காலை 8:30 அளவில் ஹெலிகாப்டர் ஒன்று தரையிறக்கப்பட்டது. கொழும்பிலிருந்து மற்றொரு விமானப்படை தளத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்த நிலையிலேயே குறித்த ஹெலிகாப்டர் இவ்வாறு தரையிறக்கப்பட்டிருந்தது. இந்த ஹெலிகாப்டரில் விமானப்படையின் உயரதிகாரிகள் இருந்ததாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். ஹெலிகாப்டர் இன்று காலை 8:30 அளவில் நமது வீட்டிற்கு அருகாக சென்றது. மிகவும் கீழாக சென்றது. சிறிது நேரத்தின் பின்னர் ஹெலிகாப்டர் மீண்டும் போலீஸ் நிலையத்தை நோக்கி திரும்புவதனை அவதானித்தேன். அதன் பின்னர் காணாமல் போனது. தெம்பரவிவ தோட்டத்தில் ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டதாக சிலர் கூச்சலிட்டு கூறினார்கள். நம்மை பார்க்க சொன்னார்கள். அதில் விமானப்படை தளபதி வருகை தந்ததாகவே அந்த இடத்தில் இருந்தவர்கள் கூறினார்கள். அதன் பின்னர் காட்டுப்போத்த திஸ்ஸ மத்திய மகாவித்தியாலயத்திற்கு மற்றொரு ஹெலிகாப்டர் வந்தது. அவர் அந்த ஹெலிகாப்டரில் பயணித்தார். ஹெலிகாப்டரை திருத்தும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். வவுனியா நெடுங்கணியில் 7 வயது சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபரான இராணுவ வீரர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அடையாள அணிவகுப்பின் போது பாதிக்கப்பட்ட சிறுமி சந்தேக நபரை அடையாளம் காட்டியுள்ளார். இதனையடுத்து சந்தேக நபரை எதிர்வரும் 10ஆம் தேதி திங்கட்கிழமை வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு வவுனியா நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த மாதம் 14ஆம் தேதி நெடுங்கணி சேனைப்பளவில் பாடசாலைக்கு சென்று வீடு திரும்புவதற்காக காத்திருந்த சிறுமி அடையாளம் தெரியாத ஒருவரால் கடத்தி செல்லப்பட்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அதன் பின்னர் பாழடைந்த கிணறு ஒன்றுக்கு அருகிலிருந்து சிறுமி மீட்கப்பட்டதுடன் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு அண்மையில் பிரதேச மக்கள், சிறுவர் அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டம் விவசாயத்துறைக்கு புகழ்பெற்ற ஒரு மாவட்டமாக காணப்படுகிறது. ஆம் ஜெனி, மட்டக்களப்பு மாவட்டம் விவசாயத்துறைக்கு புகழ்பெற்ற ஒரு இடமாக இருப்பினும் அண்மை காலமாக நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அது தொடர்பான தகவல் ஒன்று இது. இலங்கையில் மரமுந்திரிகை செய்கை மேற்கொள்ளப்படும் இடங்களில் மட்டக்களப்பு மாவட்டமும் ஒன்றாகும். மரமுந்திரிகை பருவகாலம் தற்போது ஆரம்பித்துள்ள நிலையில் புதுக்குடியிருப்பு, கிரான்குளம், கிரான், களுவாஞ்சிக்குடி, திக்கோடை, தாந்தாமலை போன்ற பகுதிகளில் செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனினும் தற்போது ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் காரணமாக மாவட்டத்தின் மரமுந்திரிகை செய்கையின் விளைச்சல் குறைவடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த வருடத்தை விடவும் இந்த வருடம் அதிக அளவு விளைச்சலை எதிர்பார்க்க முடியாதுள்ளதாக செய்கையாளர்கள் கூறுகின்றனர். ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் மழையாலையும் வெயிலாலையும் பூவெல்லாம் கருகி இந்த முறை நட்டத்துல போகுது மரமுந்திரி. இந்த மரமுந்திரியில நாங்கள் நீண்ட காலமாக செய்கையில் ஈடுபட்டு வருகின்றோம். மரமுந்திரியை செய்கையிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் 40, 50,000, 30,000 என்று ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வருமானத்தை பெற்று வருகின்றோம். கூடுதலாக இந்த முறை மழை எதிர்பாராம பல மாதங்கள் பெஞ்சதால பூக்கள் கருகினத்தாலேயும் கிளிகள் பாதிப்புகளாலேயும் கிளிகள் கூடுதலாக அடிச்சு சேதப்படுத்தினத்தாலேயும் இந்த முறை எங்களுக்கு கொஞ்சம் விளைச்சல் குறைவாக இருக்குது. இதுவேளை இம்முறை குறைந்த விலைக்கே தமது உற்பத்தியினை விற்பனை செய்ய முடிவதாக செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வருஷம் குறையத்தான் எடுக்காங்க. 180 ரூபாய்க்கு அப்படி எடுக்கிறாங்க. என்ன பருப்பும் படுதாயிட்டு அதன் காரணமாக 180 ரூபாய்க்கு நாங்க கொடுக்கோம். எங்களுக்கு இந்த முறை நட்டத்தெல்லாம் போகுது. மரமுந்திரிகை செய்கை ஊடாக அதிக வருமானத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற போதிலும் தற்போது விளைச்சல் குறைவாக உள்ளமையினால் குறைந்த அளவு வருவாயை கிடைப்பதாக செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். களனி பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீட விடுதியின் மீது நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்டுள்ள தாக்குதலை அடுத்து மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சரத் அமுனுகம தெரிவித்தார். விஞ்ஞான பீட மாணவர்கள் அனைவரையும் பல்கலைக்கழக வளாகம் மற்றும் விடுதிகளில் இருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் உபவேந்தர் கூறினார். சீவளி மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் விடுதியின் மீது குண்டர் குழு ஒன்று நேற்றிரவு தாக்குதல் மேற்கொண்டதாக களனி பல்கலைக்கழக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நேற்றிரவு 11 மணி அளவில் பலபந்தமாக நுழைந்த குழு ஒன்று இந்த தாக்குதலை நடத்தியுள்ளமை குறித்து தமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் கூறினர்.
மற்றுமொரு மாணவர் குழு ஒன்றும் இனம் தெரியாத குழு ஒன்றுமே இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளது எனவும் போலீசார் தெரிவித்தனர். அமது வருடத்தினை சேர்ந்த குழுவினரும் குண்டர் குழுவினருமே தாக்கினர். நித்திரையிலிருந்து அனைவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. பாரிய ஆயுதங்களை கொண்டு தாக்கினர். அறிவால் இருந்ததோ தெரியவில்லை. 3 அல்லது 4 பேருக்கு வெட்டு காயங்களும் காணப்பட்டன. இது இன்றைய தினம் மாத்திரம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அல்ல. இந்த விடுதியில் உள்ளவர்களின் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக திட்டமிட்டு விடுதியில் உள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த 4 மாணவர்கள் ராகமை வைத்தியசாலையிலும் 2 கிரிபத்கோட வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். போத்தலை கொண்டு ஒருவர் தாக்குவது போல் இருந்தது. பின்னர் நான் எழுந்தேன். தலைக்கவசங்களை கொண்டு தாக்குதல் நடத்தினர். அதனை அடுத்து வெளியில் சென்றேன். வெளியிலும் தாக்குதல் நடத்தினர். கலனி பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கு அந்த பீடங்களின் கோரிக்கைகளுக்கு அமைய அவர்களின் விருப்பத்தின் பேரிலேயே வெளிநாட்டு மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். அனுமதி கோரிய மாணவர்களில் பலர் இலங்கையை பிறப்பிடமாக கொண்டு பிரித்தானியா, கனடா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகளில் பிரஜா உரிமை பெற்றவர்கள். வெளிநாட்டவர்கள் என்றாலும் பரவாயில்லை. இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு பிரஜா உரிமை பெற்றவர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பில் மாணவர்களுக்கு இடையில் பிரச்சனை இருந்தது. அது நியாயமானது என நான் நினைக்கவில்லை. எனினும் பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளே உள்ள பிரச்சனையை அவர்களை தீர்த்துக் கொள்வார்கள். பல்கலைக்கழக நிர்வாகத்தின் தேவைக்கு ஏற்பவே இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன் பின்புலத்தினூடாக அது விளங்குகிறது. அதே போன்று அரசாங்கத்தின் நிகழ்ச்சிகளுக்கு அமைய செயற்படும் மாணவர்கள் சிலர் உள்ளனர். இது நமக்கு தெளிவாகிறது. விஞ்ஞான பீடத்தில் அரசாங்கத்தின் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப செயற்படும் மாணவர்களின் தேவைக்கு ஏற்பவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் களனி பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மொரட்டுவை பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தில் இறுதியாண்டு பரீட்சைக்கு தயாராகி இருந்த மாணவர்கள் மீது கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி இரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் பல மாணவர்கள் காயமடைந்திருந்த போதிலும் ஒருவர் படுகாயத்திற்கு உள்ளாகி இருந்தார்.